எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 213வது வீடியோ, சத்குருவோட புக் ரிவ்யூவில் 3வது வீடியோ, பார்ட் 3. ஓகே, இப்போது போன வீடியோவில் சத்குருவோட இப்போ இருக்கிற ஜென்மத்தோட முந்தின ஜென்மத்தை பற்றி பார்த்தோம். அப்போ அவருக்கு பேர் சிவயோகி. இப்போ சிவயோகி இறந்துட்டாருன்னு பார்த்தோம். அப்போ சிவயோகியோட அடுத்த ஜென்மம், அதில் அவருக்கு பேர் சத்குரு ஸ்ரீ பிரம்மா. அந்த சத்குரு ஸ்ரீ பிரம்மாங்கிறது நம்ம இப்போ இருக்க சத்குருவோட முந்தின ஜென்மம். ஓகே, அப்போ இந்த சத்குரு ஸ்ரீ பிரம்மாங்கிறது சவுத் இந்தியாவில் ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு குடும்பத்தில் பிறந்தார். நிறையா சாதனைகள்லாம் பண்ணார், நிறையா சித்திகள்லாம் கிடச்சிது. சரி, இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். இந்த சித்திகள்ங்கிறது ஒரு ஜென்மத்தில், ஒரு வருஷத்தில், 10 நாளில் சாதனை பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் அல்ல. அவர் காலங்காலமாக ஜென்மாந்தரங்களாக சாதனை பண்ணி 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 அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கார். அதனால தான் அவருக்கு அந்த சித்திகள்லாம் கைவரப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கும் மனசில் ஒரு கிளாரிட்டி வேணும். நான் 6 மாதமாக பண்ணுறேன், நான் 2 வருஷமாக தியானம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு ஒரு சிவயோகி மாதிரி ஒரு ஜென்மம் கிடைக்கலையே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஓகே, இதெல்லாம் அல்ற சில்லற விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது. ஓகே, இதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குரு அருள் வேணும், திருவருள் வேணும். இது 3 இருந்தால் தான் நமக்கு யோகிங்கிற நிலைமைக்கு உயர்த்தப்படுவோம். ஓகே, நம்மளோட சாதனை மட்டும் போகாது, நம்மளோட குருவோட அனுகிரகம் வேணும், அந்த கடவுளோட அனுகிரகம் வேணும். ஓகே, ஸோ இவருக்கு அதெல்லாம் இருக்குது. ஏன்னா சிவபக்தன், அப்படி தீவிர பக்தனாக இருந்தார் போன ஜென்மத்தில் இல்லையா, அதுக்கு முந்தின ஜென்மத்தில். அப்போது இப்போவும் சவுத் இந்தியாவில் இந்த ஸ்ரீ பிரம்மாங்கிற யோகிக்கு நிறைய ஆசிரமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி எதுவும் பார்த்ததில்லை. இப்போ இவர் சவுத் இந்தியாவில்னா அதே மாதிரி வெள்ளியங்கிரி மலை, கோயம்புத்தூர், ஊட்டி, அந்த நீல்கிரிஸ் மவுண்டன்ஸ், குன்னூர், அந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் உள்ள இடங்கள் தான். அதாவது நம்ம இப்போ ட்ரெயினில் போகலாமா, கார் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நடந்தே அவங்கெல்லாம் அந்த இடத்துல போயிடுவாங்க. அந்த காலத்தில் கால்நடை தான். ஓகே, அந்த மாதிரி அவருக்கு நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. அதில் குன்னூர்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கும்போது, அதாவது இவரோட ஸ்ரீ பிரம்மாவோட டைம்ங்கிறது 20வது நூற்றாண்டில் இந்த வேர்ல்டு வார் 2 உலக யுத்தம் 2 நடக்கிற டைம். அப்போல்லாம் நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமைப்பட்டிருக்கோம். அவங்க நம்மளை அடக்கி வச்சு ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க. அப்போ நமக்கு இந்தியன்ஸுக்கு நம்ம ஊரில் நம்மளை கையடக்கி காலுக்கடியில் போட்டு நசுக்கி மிதித்து அவங்க நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட நல்லது எல்லாத்தையும் சூறையாடி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அவங்க வந்ததே. இப்போ நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க, யோகிகள், அதே மாதிரி இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அந்த மாதிரி அங்கே இங்கேயெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அநீதியாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களால பொறுக்க முடியல. அப்படிதானே நிறைய சுதந்திர போகிற வீரர்கள் எழுந்து நின்றாங்க, எதிர்த்தாங்க, பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அதனால் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. எவ்வளவோ நம்ம முன்னோர்கள் நமக்காக பாடுபட்டு நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம அஹிம்சா வழியில் வாங்கின சுதந்திரத்தை வாங்கணும்னு சொன்ன காந்திஜியை நம்ம
நம்ம நாட்டோட தந்தை அப்படின்னு கௌரவிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அந்த மாதிரி நிறைய 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 பேர் இருக்காங்க. அது ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த ஸ்ரீ பிரம்மாவும் அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ அந்த காலத்தில் இந்த குன்னூர் ஆசிரமத்து பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போகுது. அந்த ரயில்வே ட்ராக்கை கடக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்போது ஒரு தடவை ஏன் அனுமதி இல்லை, நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பிரம்மா அந்த ரயில்வே ட்ராக்கை கடக்கிறார். உடனே தான் பிரிட்டிஷர்ஸ் காத்திருக்காங்களே, அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஜெயிலேருந்து கூலாக வெளியே நடந்து வந்துட்டார். ஜெயில் கதவெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எவ்வளோ தூரம் பந்தோபஸ்தோடு பூட்டி வச்சுருப்பாங்க. அது வழியாகவே அவர் வெளியே வந்தார். அதை பார்த்த உடனே ஆளுங்களுக்கெல்லாம், பிரிட்டிஷர்ஸ்க்கு புரிஞ்சு போச்சு, இவர் சாதாரணப்பட்ட மனுஷன் கிடையாது, விட்டுட்டாங்க. இதே விஷயம் குருதேவ் நித்யானந்தா வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. இவங்களெல்லாம் நம்ம எதாலேயும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அபார சக்தி உண்டு. இந்த சாதனை செஞ்சு அவ்வளோ சக்தி. அப்போ இவர் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி ஊட்டி லேக் தெரியும் இல்லையா, நீல்கிரிஸில் பெரிய லேக் இருக்குது, போட்டிங் எல்லாம் போகலாம். ஊட்டிக்கு போகிறதுனாலே பொட்டானிக்கல் கார்டன், அந்த லேக்கு, போட்டிங் இதெல்லாம் தான் நமக்கு. அந்த ஊட்டி லேக்கு பக்கத்தில் இவர் ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கார். பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போது அவர் பெரிய என்ன அறிவாளி, பிரிட்டிஷர் சொல்கிறதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்லாம் பல விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கார். இவர் பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்கலை, புரியலை, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒத்துக்க முடியல. அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய ஊசல்கள், சின்ன சின்ன எதிர்ப்பு வருது. அப்போ இவங்களெல்லாம் அடக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணார், ஸ்ரீ பிரம்மா என்ன பண்ணார், அந்த கூட்டத்திலேருந்து ஒரு 11 வயசு பையனை கூப்பிட்டார். இப்படி வா. அந்த பையன் கையில் தலையில் கை வச்சார். பிரம்மாவோட கையை பையன் தலையில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு, நீ இந்த லேக்கில் நட, இந்த ஏரியில் நட அப்படின்னார். அந்த பையன் கூலாக தண்ணிக்கு மேலே நடந்து போனான். இந்த தண்ணிக்கு மேலே நடக்கிறது, ஆகாச மார்க்கத்தில் பறக்கிறது, தீ மேலே நடக்கிறது, இதெல்லாம் சித்திம்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சித்தி. அந்த சித்திங்கிறது எக்ஸ்ட்ராடினரி பவர். அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் எப்போ கிடைக்கும்னா, நம்ம கண்டினியூஸாக ஜென்மமாக சாதனை பண்ணால் தான் அது கிடைக்கும். ஓகே, அப்போது அந்த பையன் கூலாக ஏரியில் தண்ணிக்கு மேலே நடக்கிறத பார்த்தோன்னே அந்த கூட்டம் அப்படியே வாயடைச்சு போச்சு. அப்போது இந்த பையனுக்கு ஜஸ்ட்டு தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ண உடனே அவனால் நடக்க முடியுதுன்னா, அப்போ அதை பண்ணின ஸ்ரீ பிரம்மாவோட சக்தி எவ்வளவு சித்திகள் இருக்குது, அவர் சாமானியப்பட்ட மனுஷர் அல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுச்சு. அவங்க பேசாமல் சண்டை போடாமல் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஸ்ரீ பிரம்மாவுக்கு இவ்வளோ சித்திகள் இருந்தாலும் சும்மாலாம் அதை காமிக்க மாட்டார். அது சும்மா யூஸ் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது தான் அந்த சித்தியை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பாங்க. மற்றபடி சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போது இந்த ஸ்ரீ பிரம்மாவுக்கும் முந்தின ஜென்மத்தில் இருந்த சிவயோகியோட ஆசை கண்டினியூ ஆகுது. என்ன, தியானலிங்கம் பண்ணணும். அதே மாதிரி இவரும் நிறைய யோகிகளையும் யோகினிகளையெல்லாம் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு எதெல்லாமோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஸ் யூஷுவல்னால் எப்பவும் போல் சொசைட்டி அதை எதிர்க்குது. அதனால் இந்த தடவையும் ஸ்ரீ பிரம்மாவாலையும் தியானலிங்கம் பண்ண முடியல. அதில் அவருக்கு ரொம்ப கோபம். பொதுமக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணுங்கும் போது இந்த பொதுமக்களே நம்மளை எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் நடக்க ஆரம்பிக்கிறார். பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கும்போது அவர் ஆக்சுவலாக அவரை ஆளுங்க கோயம்புத்தூர்லேருந்தே விரட்டி விடுறாங்க.
அந்த 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 கோபத்தில், நாடு கடத்தப்பட்ட கோபத்தில், தியானலிங்கம் செய்ய விடாமல் தடுக்கிறாங்களேங்கிற கோபத்தில் நடக்கிறார். விஸ்கு விஸ்கு விஸ்குன்னு ரொம்ப வேகமாக நடக்கிறார். அவரோட ஃபாலோவர்ஸு எல்லாரும் அவரை விட்டுட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லை. நாடு கடத்தப்பட்ட ஒருத்தர் பின்னாடி போய் மக்கள் துன்பம் அனுபவிக்கிறத அவங்க விரும்பலை. அவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க. அதில் விபூதிங்கிற ஒரே ஒரு பக்தன், இவரோட சிஷ்யன் விபூதி, அவன் பேர். அவன் மட்டும் குரு பின்னாடியே போகிறான். என்ன இருந்தாலும் வரட்டும் சொல்லி குரு பின்னாடியே போகிறான். குருவோட அந்த வேக நடக்கி அவனால் ஈடுகட்ட முடியல, ஓடுறான். அப்போது குரு சாப்பாடு தண்ணி இல்லாமல் நடக்கிறாருன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்காக நடக்கிறார். இவனும் ஓடுறான். ஒன்றும் பண்ண முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல குரு உட்கார்ந்தா ஏதோ அங்கே இருக்க அரிசி பருப்பு ஏதோ வாங்கி ஒரு வேளை உணவு சமைச்சு கொடுக்கலான்னு சிஷ்யன் ஆசைப்படுறான். ஆனால் குரு உட்கார்ந்தா தானே. எப்போவாவது குரு தியானத்தில் உட்காரும்போது, ஆழ்ந்த தியானத்தில் உட்காரும்போது இவன் ஓடி போய் கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து உணவு சமைச்சு தியானத்தில் இருக்கும்போதே சத்தம் போடாமல் குரு முன்னாடி வச்சுட்டு அவன் ஒளிஞ்சு போய் நின்று பார்த்துட்ருப்பான், எப்போ குரு சாப்பிட்றாருன்னு. ஏன்னா வேறு மிருகங்கள்லாம் வந்து அந்த அதை சாப்பிட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால் குருவுக்காக காத்துட்ருப்பான் சாப்பிட்றதுக்கு. குரு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவார். இவனும் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஓடி ஒரு இடத்துல போய் நின்னாங்க. அதாவது அது ஆந்திராவில் கடப்பாங்கிற ஒரு இடம். அந்த கடப்பாங்கிற ஒரு இடத்துல சோமேஸ்வர்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் போய் தஞ்சம் புகுறாங்க. அப்படின்னா அங்கே கொஞ்ச நாள் இங்கே நம்ம இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. குரு இருக்கிறதுனால குருவோட சிஷ்யனும் கூடவே இருக்கான். அங்கே இவங்க 2 பேரும் வந்து தங்குறதெல்லாம் அங்கே இருக்க பூஜாரிகளுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனாலும் இவங்க அதை மைண்ட் பண்ணாமல் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்காங்க. இவங்க தங்கிறதுக்கு சோமேஸ்வர் ஆலயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், ஒரு காலத்தில் ஸ்ரீ பழனிசுவாமி அந்த கோயிலுக்கு வந்திருக்கார், அந்த கோயிலில் தங்கியிருக்கார். ஸோ அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியால் இவங்க சோமேஸ்வரத்தில் கொஞ்ச நாள் இருக்காங்க. ஓகேயா? அப்போது சோமேஸ்வரத்தில் இருக்கும்போது ஒரு 6 மாதம் அங்கே தங்கி இந்த குருவும் சிஷ்யனுமா ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 டசன் ஆளுங்களை செலக்ட் பண்ணுறாங்க. 2 டசன், அதாவது 10, 20, 25 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இருக்கிறவங்கள இல்லை, இன்ன ஆள்கார், அவங்களோட அடுத்த ஜென்மம் எங்கே இருக்கணும், அவங்கெல்லாம் எந்த அம்மாக்களோட வயிற்றில் பிறக்கணும், என்ன மாதிரி அவங்க கற்றுக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தணும், எப்போ அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னு இவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 டசன் ஆளுங்களோட தலையெழுத்தை அங்கே அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? அடுத்த ஜென்மத்திலேயாவது இத்தனை பேரோட துணையோட கூட நம்ம எப்படியாவது இந்த அதாவது சமூகத்தோட எதிர்ப்பு இல்லாமல் நம்மளால் ஒரு தியானலிங்கம் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தியானலிங்கம் பண்ணுறதுக்கு உண்டான 10-25 பேரை செலக்ட் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு உண்டான பிளான் இல்லை, அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான பிளான். அப்படியும் ஸ்ரீ பிரம்மாவுக்கு தியானலிங்கம் பண்ண முடியலங்கிற ஆசை இல்லை, ஒரு வேகம் மனசுக்குள்ளேயே கிடக்கு. அது கனல் போல கிடக்கு. அவர் இன்னொரு முயற்சி பண்ணுறார். அதாவது
பாம்பேக்கு பக்கத்தில் வஜ்ரேஸ்வரின்னு ஒரு கோவில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த வஜ்ரேஸ்வரிங்கிற கோவில் 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாங்கிற ராஜ குடும்ப பரம்பரையில் வந்த ஒரு ராஜா கட்டின கோயில், அம்பாளுக்காக கட்டின கோயில் வஜ்ரேஸ்வரி. அப்போ அந்த கோவிலில் ஒரு பாலயோகிங்கிற ஒரு சுவாமி, பாலயோகினா அவர் அந்த அந்த யோகி 3 வருஷம் சமாதியில் இருந்து 11ஆவது வயசில் முக்தி பெற்ற ஆள். என்லைட்டன்மெண்ட் 11 வயசில் கிடச்சிருச்சு. அவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு, வஜ்ரேஸ்வரி கோவிலில் இருந்துட்டு, சாமியாராக இருந்துட்டு 26ஆவது வயசில் அவரோட இந்த ஸ்தூல உடம்பை விட்டுட்டு போகிறார், மேலே போகிறார். அப்போ அந்த ஸ்தூல உடம்பு அங்கேயே இருக்கு. அது நம்ம சத்குரு ஸ்ரீ பிரம்மாவுக்கு தெரியுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த உடம்புக்குள்ளே புகுந்து இந்த கூடுபட்டு கூடுபாயிற வித்தையெல்லாம் ஒரு சித்தியில் ஒன்று இல்லையா. அப்போ அந்த அந்த பாலயோகியோட உடம்புல போய் நுழைஞ்சு அங்கே கொஞ்ச நாள் இருந்து அங்கே அப்படியாவது ஒரு தியான லிங்கத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 4 மாதம் அந்த உடம்புல இருக்கார். கொஞ்ச நாள் இந்த உடம்புல இருப்பார், கொஞ்ச நாள் இந்த உடம்புல மாற்றி மாற்றி, அவரோட சொந்த உடம்புல பாலயோகியோட உடம்புல அப்படி மாற்றி மாற்றி இருக்கார். ஆனாலும் சிச்சுவேஷன் ஒன்றும் சரியில்லை, நிலைமை சரியில்லை. அப்போ பாலயோகியோட உடம்பை விட்டுட்டு தன்னோட உடம்புல வந்துட்டு வெள்ளியங்கிரி மலை போய் அந்த சகசிரார சக்கர வழியாக உயிரை விடுறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார், நான் திரும்பி வருவேன். அதாவது நான் இன்னும் ஒரு ஜென்மம் எடுப்பேன், அப்போவாது நான் தியானலிங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட உயிரை விடுறார். ஓகே, அப்போ இதுதான் இப்போ வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்க ஈஷா யோகா சென்டர் ஸ்தாபகனாய ஜக்கி வாசுதேவ். கோடிக்கணக்கான ஆளுங்க ஃபாலோ பண்ணுற, அன்போடு கூப்பிடுற சத்குருங்கிற ஜக்கி வாசுதேவோட சங்கல்பம் அது. அப்போ இதுக்கு முந்தின ஜென்மம் சத்குரு ஸ்ரீ பிரம்மாவாக இருந்து வெள்ளியங்கிரி மலையில் உயிரை விட்டுருக்காரு. அதுதான் இந்த ஜென்மமும் வெள்ளியங்கிரி மலை பக்கத்துலேயே. அங்கே பிறக்கலை அவர் பிறந்தது மைசூரில். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது, அவரோட இளம் பருவத்தை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனாலும் கடைசியில் ஆசிரமம் நிறுவறதுக்காக ஒரு இடம் தேடி 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 அலையும் போது கடைசியில் கொண்டு விட்டது இங்கே வெள்ளியங்கிரி மலையை அடிவாரத்தில். ஓகே, ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.